Very good morning, my dear students. In today's video session, we'll be learning about the accounting equation approach. So, under double entry system of bookkeeping, every transaction has twofold effect. அதாவது எந்த ஒரு transaction நீங்கள் எடுத்தாலும் minimum ஒரு debit ஒரு credit கண்டிப்பாக இருக்கும். So, here the equation they are given, capital plus liabilities is equal to assets. அதாவது அசெட்னா சொத்து. ஓகே, இருக்கிற அந்த என்னென்ன நம்ம சொந்தமாக வச்சுருக்கோமோ அது வந்து நம்மளுடைய சொத்துன்னு அர்த்தம். கேபிட்டல் அப்படின்றது முதலீடு. இப்போது சப்போஸ் ஐ எம் கோயிங் டு டூ அ பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு நான் இனிஷியலாக ஒரு பேமெண்ட் ஐ வில் பி இன்வெஸ்டிங். தட் இஸ் கால்ட் கேபிட்டல். நான் ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த பிஸ்னஸ்க்காக நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன் இல்லையா ஒரு மணி, தட் கேஷ், தட் இஸ் கால்ட் ஆஸ் கேபிட்டல். அண்ட் லைபிலிட்டிஸ்ன்னு சொல்லும்போது மேபி எனக்கு யாராவது காசு கொடுத்துருக்கலாம், கேஷ் கொடுத்துருக்கலாம். தட் ஐ வில் பி பேயிங் இட் லேட்டர். தட் மீன்ஸ் ஐ எம் லையபிள் டு கிவ். அப்போது that is called as liability. I am liable to pay it. I am liable it later. Okay, இந்த கேபிட்டலும் இந்த லைபிலிட்டியும் சேர்ந்தது தான் it is called as assets. So this capital can also be called as owner's equity. அதாவது இந்த கேபிட்டல் வந்து ஓனர் யார் வந்து ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களோ இஸ் கால்ட் as a ஓனர் ஆஃப் த கம்பெனி. அவருடைய ஷேர், அவருடைய ஒரு பங்கு தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், அந்த பிஸ்னஸில் வந்து அவர் முதலீடு பண்ணியிருப்பார். யூ would have invested for his business. And liabilities as outsiders equity. அப்போது நான் வெளியிலேருந்து என்னுடைய காசு மட்டும் எனக்கு பத்தாது இல்லையா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க. அப்போ நான் வெளியிலேருந்து நான் எக்ஸ்ட்ரா காசு வாங்கியிருப்பேன், மேபி லோனில் வாங்கியிருக்கலாம். ஸோ அந்த காசை நான் திருப்பி எங்கே எடுத்துகிட்டு வரேன், பிஸ்னஸ்க்கு எடுத்துகிட்டு வரேன் இல்லையா. ஸோ தட் ஐ எம் லயபிள் டு கிவ் இட் லேட்டர். அந்த காசை வந்து நான் திருப்பி தரணும். ஸோ இந்த கேபிட்டலும் இந்த லைபிலிட்டிஸும் ஓகே சேர்ந்தது தான் என்னுடைய அந்த முழு சொத்து. Now we'll see the classification of accounts. Thus, accounts are classified into 5 categories. They are asset, liability, capital, revenue and expense. Now we'll see one by one. Asset account. Any physical thing or right owned that has a monetary value is called asset. அதாவது எந்த ஒரு ஃபிசிக்கல் திங் அப்படின்னா என்னால் பார்க்கக்கூடிய ஒரு பொருள், அது எனக்கு சொந்தமான ஒரு பொருள், அதை வச்சு நான் எப்போ வேணாலும் காசு ஆக்கலாம். அட் எனி டைம் when I need money I can sell it. Okay, so that is called asset. Example here they are given land and building. என்னுடைய பேரில் ஒரு லேண்ட் இருக்குது, என்னுடைய பேரில் ஒரு பில்டிங் இருக்குது, என்னுடைய பேரில் ஒரு மெஷின் இருக்குது அப்படின்னா that is an asset. Then liability account. Financial obligations of the enterprise towards outsiders. அதாவது பணம், ஃபினான்ஷியல். ஸோ நான் வந்து பணம் எனக்கு தேவைப்படுது. ஸோ ஐ எம் கெட்டிங் த மணி ஃப்ரம் அவுட்சைடர்ஸ். த ஒன் who gives the money, எனக்கு வந்து யார் காசு தராங்களோ அவங்க வந்து கிரெடிட்டார், நான் அவங்களுக்கு கடன் பட்டிருக்கேன். ஓகேவா. ஸோ அந்த மணியை வந்து நான் எங்கே எடுத்து வரேன், ஐ எம் பிரிங்கிங் இட் இன்சைட் த பிஸ்னஸ். ஸோ who all will be giving money, creditors. ஸோ நான் வந்து என்றைக்கு இருந்தாலும் அவங்களுக்கு திருப்பி நான் தரணும் இல்லையா, தட் இஸ் liability. ஸோ இட் கம்ஸ் அண்டர் liability account. Capital account already I told you. Capital அப்படின்றது it's just money that is invested in the business. அதாவது கான்ட்ரிபியூட்டட், நான் வந்து பிஸ்னஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், காசு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் as கேபிட்டல். தென் ரெவென்யூ. அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டிங் டு revenues of an enterprise are grouped under this category. Revenue is nothing but the income. ஏற்கனவே நான் படிச்சிருப்போம். ரெவென்யூ அப்படின்றது எனக்கு அது மூலியமாக வர ஒரு இன்கம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சப்போஸ் இஃப் ஐ செல் த குட்ஸ், நான் ஸ்டாக் வச்சுருக்கேன், அந்த ஸ்டாக்கை நான் விற்றேன்னா அதை விற்றதுலேருந்து வாட் ஐம் கெட்டிங், ஐ வில் பி கெட்டிங் கேஷ். ஓகே, அது வந்து எனக்கு ரெவென்யூ, ஐ வில் பி கெட்டிங் இன்கம். அதே மாதிரி ரெண்ட்டு.
சப்போஸ் என்னுடைய பில்டிங் வந்து நான் ரெண்ட் விட்டுருப்பேன், அப்போது மந்த்லி ஐல் பி கெட்டிங் ரெண்ட், அப்போது அது எனக்கு ஒரு இன்கம் தானே. ஸோ தட் இஸ் ரெவென்யூ. திஸ் இஸ் கால்ட் அஸ் ரெவென்யூ அக்கௌண்ட். எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட், தட் இஸ் எக்ஸ்பென்ஸ் இன்கர்ட், எனக்கு வந்து செலவு ஏற்பட்டிருக்கு. அண்ட் தென் லாஸஸ் சஃபர்ட், நஷ்டம் அடைஞ்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு எக்ஸ்பென்சஸ். கரெக்டாக? எக்ஸாம்பிள் இயர் they are given purchase of goods. when I buy goods, அதாவது நான் கூட்ஸ் வந்து வாங்குகிறேன், உள்ள பிஸ்னஸ்க்காக நான் வாங்கும்போது ஐ எம் ஸ்பெண்டிங் மணி, அப்போது எனக்கு காசு வந்து வெளியே போகுது. ஓகே. அண்ட் தென் எனக்கு கீழே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நான் சம்பளம் தரணும் இல்லையா. ஸோ எவ்ரி மந்த் தட் ஐ கிவ் ஆஸ் சேலரி. ஸோ ஐ எம் கிவிங் சேலரி, தட் வில் கம் அண்டர் எக்ஸ்பென்ஸ். ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் வந்து ரெண்டு சைடும் எஃபெக்ட் ஆகும். Okay, that is what it's given. A transaction may have the effect on either side of the equation by the same amount, or it may have the effect on one side of the equation only by both increasing and decreasing. Now we'll see one by one. Increase in capital and increase in asset. இது எப்படி கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகும், அசெட்டும் இன்க்ரீஸ் ஆகும் எப்படின்றத பார்க்கலாம். Commenced business with cash 1 lakh. இங்கே என்னென்னா, நான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். ஐ எம் புட்டிங் 1 lakh கேஷ் வந்து நான் கேஷ் வச்சு கேபிட்டலாக வச்சு ஐ எம் ஸ்டார்டிங் அ பிஸ்னஸ். இங்கே பார்த்தோன்னா கேஷ் இஸ் கம்மிங் இன், பிஸ்னஸ்க்குள்ளே வந்து 1 lakh வருது. ப்ளஸ் எனக்கு வந்து அது ஒரு அசெட் இல்லையா. ஸோ சைட் பை சைட் கேஷும் உள்ளே வருது, அசெட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. அண்ட் who gave the cash? It was provided by the owner. யார் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து கேஷ் உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா. ஸோ கேபிட்டல் ப்ரொவைடட் பை தி ஓனர். அண்ட் தென் இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் ஆஃப் ஓனர். அதே மாதிரி அந்த இடத்துல பார்த்தோன்னா அந்த கேபிட்டலும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. that is what it's given. Capital is equals to assets. அப்போது எவ்வளோ நம்ம கமெண்ட்ஸ் பண்ணோம், எவ்வளோ வச்சு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம், 1 lakh. ஸோ எனக்கு 1 lakhம் கேபிட்டல் ப்ளஸ் அசட்டும் அதே விலை தானே. ஸோ அசட் ஆல்சோ 1 lakh. நெக்ஸ்ட் ஒன், டிக்ரீஸ் இன் liability அண்ட் டிக்ரீஸ் இன் அசெட். இது பார்த்தீங்கன்னா பெய்ட் கிரெடிட்டார்ஸ் 10,000. ஸோ எனக்கு வந்து கடன் கொடுத்துருக்காங்க, 10,000 கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ஆஃப்டர் 1 week ஆர் 2 week ஐ எம் கிவிங் இட் பேக். அப்போது என்கிட்ட இருந்து கேஷ் வெளியே போகுது. ஓகே. ஸோ கேஷ் இஸ் கோயிங் அவுட். அப்போது அசெட் கேஷ் வந்து கேஷும் வந்து அசெட்டு தான் எனக்கு. ஓகேவா. ஸோ கேஷ் ஆல்சோ இஸ் அன் அசெட். ஃப்ரம் ஆல்ரெடி ஐ எம் ஹேவிங் 50,000, அதில் இருந்து நான் 10,000 கொடுக்குறேன் அப்படின்னா அப்போது அந்த 50,000ல் 10,000 குறையுது இல்லையா. ஸோ டிக்ரீஸ் இன் அசெட். ஸோ கேஷ் இஸ் கோயிங் அவுட் அண்ட் தென் அசெட் ஆல்சோ டிக்ரீஸிங். கிரெடிட்டார்ஸ் இங்கே பார்த்தோன்னா கிரெடிட்டார்ஸ் நான் காசு கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ கிரெடிட்டார்ஸ் ஆர் பெய்ட் அண்ட் டிக்ரீஸ் இன் liability. அப்போது நான் கொடுக்க வேண்டிய அந்த கடன் கொடுத்தாச்சு. இப்போது அவருக்கு வந்து நான் எதுவுமே தர வேண்டியது இல்லை. தென் liabilities equal to assets. That is creditors equals to cash. எவ்வளோ 10,000 here, 10,000 here, it will be decreased. C. Decrease in one asset and increase in another asset. Here they are given bought furniture costing 5,000 by paying cash. ஸோ நான் வந்து ஃபர்னிச்சர் வாங்குகிற கம்பெனிக்கு எவ்வளோ கொடுத்து வாங்குகிறேன், 5,000. அப்போது கேஷ் வந்து வெளியே போகுது. கரெக்டாக நான் காசு கொடுத்துட்றேன். So cash has gone out and I am getting the furniture inside. அப்போ இங்கே பார்த்தோன்னா furniture is coming in. அப்போ furnitureன்றது எனக்கு ஒரு asset இல்லையா. So there is an increase in asset. அப்போது furniture comes in, increase in asset. Which is going out? Cash. So cash goes out. அப்போது ஏற்கனவே இருந்த காசில் போயிடுச்சு பாதி, 5,000 போயிடுச்சு. அப்போது that is decrease in asset. So liabilities equals to assets, liabilities equals to cash plus furniture. ஸோ இங்கே that is what it's given. அப்போ கேஷ் எவ்வளோ 5,000 போயிடுச்சு, அதுக்கு பதிலாக 5,000 வந்து ஃபர்னிச்சர் மூலயமா உள்ளே வந்திருக்கு. D. Decrease in one liability and increase in another liability. Here accepted a bill drawn by creditors for rupees 20,000. ஸோ ஹியர் கிரெடிட்டார் கேவ் மீ 20,000. அதாவது நான் வந்து கிரெடிட்டார்கிட்டேருந்து 20,000 வாங்கினேன். கிரெடிட்டார்னால் எனக்கு கடன் கொடுத்தவங்க.
ஓகே, அவர் என்ன நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நெக்ஸ்ட் மந்த் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல். அதனால் நெக்ஸ்ட் மந்த்துன்னு நான் டேட் சொல்லலை அப்படின்றதுக்காக ஹீ இஸ் ரைட்டிங் அ பில் எழுதுகிறார். இந்த மாதிரி நெக்ஸ்ட் மந்த் இந்த டேட்குள்ளே எனக்கு இந்த காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ இஸ் ரைட்டிங். அப்போ என்கிட்ட கொடுக்குறாரு, இங்கே பாருங்கள் இதுதான் பில்லு, இந்த டேட்குள்ளே நீங்கள் கொடுத்துடணும்னு சொல்லிட்டு. ஐ எம் சீயிங் தட் அண்ட் ஐ எம் அக்செப்டிங். அப்போது அவர் கொடுத்த அந்த பில்லை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த டேட்டில் வந்து நான் உங்களுக்கு இந்த காசு கொடுத்துட்றேன். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பில்ஸ் பேயபிள். அது வந்து நான் பே பண்ணணும் இல்லையா? ஸோ பில்ஸ் பேயபிள் அரைசஸ். ஸோ இட் இஸ் ஹேப்பனிங். அப்போது எனக்கு வந்து தர வேண்டியது அதிகமாகுது. இன்க்ரீஸ் இன் லயபிலிட்டி. ஐ எம் லயபிள் டு பே ஹிம். தென் அப்போது என்ன ஆகும்? ரிடக்ஷன் இன் கிரெடிட்டார்ஸ், டிக்ரீஸ் இன் லயபிலிட்டி. அப்போது நான் அவருக்கு 20,000 கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து எனக்கு கிரெடிட்டார்ஸோட மணி வந்து கம்மியாகும். தர வேண்டியது தந்துடுவேன் இல்லையா? அப்போது என்னுடைய பணம் வந்து தந்துட்டுருப்பேன் நான். ஸோ இட் வில் பி ரெடியூஸ்ட் அண்ட் டிக்ரீஸ் இன் லயபிலிட்டி. நான் தர வேண்டிய பணமும் வந்து எனக்கு கம்மியாகிடும். தட் இஸ் வாட் இட்ஸ் கிவன். லயபிலிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு அசெட்ஸ். பில்ஸ் பேயபிள் மைனஸ் கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ? 20,000. ஸோ காசு கொடுத்துருவேன். அப்போது கிரெடிட்டார்ஸ்க்கும் எனக்கு வந்து காசு போயிடும். ஸோ எனக்கு தர வேண்டியது எவ்வளோ? 20,000. It is equal to assets. E. Transactions affecting more than 2 accounts. எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா goods costing rupees 30,000 sold for 40,000. அதாவது என்கிட்ட மேபி ஸ்டாக் இருக்கலாம். சப்போஸ் ஐ வாஸ் ஹேவிங் ஒன் மிஷின். அந்த மிஷின் வந்து 30,000 வர்த்தாக இருக்கலாம். 30,000 மதிப்புள்ள ஒரு மிஷின் வந்து ஐ எம் செல்லிங் இட் ஃபார் 40,000. அப்போது so there I am gaining profit. So goods sold at profit. அப்போது எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து 10,000 கிடைக்கிது இல்லையா? that is also called as asset. அது வந்து கேஷ் வந்து அசெட் இல்லையா? ஸோ இன்க்ரீஸ் இன் கேபிட்டல். தென் கேஷ் வந்து எனக்கு உள்ளே வருது. ஓகே, ஸோ கேஷ் இஸ் கம்மிங் இன். இன்க்ரீஸ் இன் அசெட் அகெயின். குட்ஸ் கோஸ் அவுட். இங்கே வந்து மெஷின் நான் விற்றுறேன், மெஷின் இஸ் கோயிங் அவுட். அப்போது எனக்கு இருக்கிற அந்த சொத்து வந்து போகுது இல்லையா? ஸோ அது அசெட். ஒரு மெஷின்ன்றது அசெட் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அப்போது எனக்கு மெஷின் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ வெளியே போகுது இல்லை, தட் இஸ் ரெடியூசிங். ஸோ குட்ஸ் கோ அவுட், டிக்ரீஸ் இன் அசெட்ஸ், கேஷ் கம்ஸ் இன், increase in assets, sold goods at profit, increase in capital. So again it's given here, liabilities plus capital is equal to assets. Then capital is equal to cash minus stock. So 10,000 எனக்கு ப்ராஃபிட்டாக உள்ளே வந்தது இல்லையா? that one it will be added to capital. Then 40,000 minus that 30,000. Okay, now we'll see illustration 1. Complete the missing terms. So we know that liabilities plus capital is equal to asset. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதே தான், இட் இஸ் ஜஸ்ட் ஈக்குவல் டு மேத்ஸ். ஓகே, இங்கே வந்து அசெட்ஸ் கொடுத்துருக்காங்க 30,000. அப்போது லைபிலிட்டிஸ் ஆல்ரெடி இட்ஸ் கிவன். ஸோ மொத்த அசெட் எவ்வளோ? 30,000. லைபிலிட்டிஸ் 20,000னா 20 + something you will get 30,000, ரைட்? அப்போ 20,000 ஏற்கனவே இருக்குல்ல, அப்போது கூட எவ்வளோ சேர்த்தா ஐ வில் பி கெட்டிங் 30,000? 10,000. ஸோ கேபிட்டல் வில் பி 10,000. Second one, 60,000, that is asset. Liability is 25 plus capital, question mark it's given. So 25 plus something I'll get 60. So how much? 25 plus 35,000 will be 60,000. Okay, like this you do remaining 4 equations. Okay students, I think today's video session you all understood. Go through this again. In the next video session we'll see different sums. Thank you students. Have a nice day.